Hello students, good morning. Today we can discuss about one familiar topic as well as easiest topic in the physics, that is law of conservation of energy. See the screen. It's one of the familiar one. In our lower class already you studied law of conservation of energy. Yes, and also we can discuss 3 example problems related to this topic as well as conservative force. Okay, so listen and watch carefully students. Now start our class. Okay, here first we can see the statement வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். The law of conservation of energy ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, see that example. See the screen. ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஹில்லில் ட்ராவல் பண்ணுறாரு. டாப் ஆஃப் த ஹில் போயிட்டு திருப்பி ரிட்டன் கிரவுண்டுக்கு வர்றாரு. கிரவுண்ட்லேருந்து டாப் ஆஃப் த ஹில் போகிறாரு, எகெயின் பேக் டு த கிரவுண்ட். ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் அவருடைய எனர்ஜியில் என்ன சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எனர்ஜி, வாட் இஸ் மீன் பை எனர்ஜி? Already you know what is mean by energy. Energy is nothing but capacity to do work. This is the definition of energy. As well as energy is nothing but work done. Yes, in our textbook we can discuss only mechanical energy. Mechanical energy is மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். Yes, what is mechanical energy? That is the kinetic energy, potential energy. Yes, this is the mechanical energy. ஓகே, ஸோ இப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வச்சு தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்ல வரோம். ஓகே, கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும். See the screen. ஃபஸ்ட்டு இன் கிரவுண்ட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சைக்கிளிஸ்ட், இந்த சைக்கிளிஸ்டுடைய டோட்டல் எனர்ஜி இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியாக இங்கே இருக்கும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சைக்கிளிஸ்ட் ஆன் த கிரவுண்ட் இட்ஸ் ஃபுல்லி கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ ஃபுல் கைனெட்டிக் எனர்ஜியை உள்ளே கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அந்த ஹில்ஸில் அப்படி மேலே ஏறுறாரு. ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். எஸ், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது, கிரவுண்ட்லேருந்து மேலே ஏற ஏற அவருடைய கைனெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். அஸ் வெல் அஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் இன்க்ரீசஸ். மேலே ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்க. அப்போ அவரோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜினா சிம்பிளாக நம்ம சொன்னோம், ரெஸ்ட்டுக்கு வரணும்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு அவருடைய கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு செட்டைன் பாயிண்டில், அதாவது அட் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட், அந்த ஹில்லுடைய மேக்ஸிமம் பாயிண்டில் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகிட்டு ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இங்கே இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி டோட்டலாக லாஸ் ஆயிரும். ஓகே, அப்போ இது வந்து என்ன, டுவர்ட்ஸ் டாப் ஆஃப் த ஹில். அந்த டாப் ஆஃப் த ஹில்க்கு போகும்பொழுது கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். அட் பாயிண்ட் ஹச் த டோட்டல் potential only in potential energy, the total kinetic energy is 0. Kinetic energy totally 0 ஆயிரும். Yes, again fall on the ground. ஆட்டோமேட்டிக்கலி இங்கேருந்து கிரவுண்ட் ஃபால் ஆகிறார். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக the potential energy will be decreases. potential energy decrease ஆகிட்டு kinetic energy increase ஆகும். again back to the ground, the total potential energy is 0, kinetic energy is maximum. ஸோ அப்போ இங்கே போகும்பொழுது என்ன, இங்கேருந்து அதே எனர்ஜி தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே கைனெட்டிக் எனர்ஜியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. எகெயின் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே கிரவுண்டுக்கு வரும்பொழுது எகெயின் கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும் பொழுது டோட்டல் எனர்ஜி பிகம்ஸ் கன்சர்வ்டு. டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ். தட் இஸ் கால்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, கன்சர்வேஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். இதே மாதிரி ரிலேட்டடாக தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு ஆப்ஜெக்டை கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அப்வர்டில் த்ரோ பண்ணும் பொழுது
கைனெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு செட்டைன் பாயிண்டில் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி 0, ஒன்லி இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, see the next one is the statement of this topic, that is law of conservation of energy. See the law of conservation of energy. What is the statement? Okay, see the statement, that is the law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. That is, ஒரு ஆற்றலைங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகே, as well as it may be transformed from one form to another. அப்போ ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் திஸ் லாஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதுக்கு பார்த்த எக்ஸாம்பிளில் கைனெட்டிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றணும், பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வேணால் பண்ணலாம். அப்போ ஒன் ஃபார்ம் டு அனதர், இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஃபார் அனதர் எக்ஸாம்பிள், இன் அவர் டே டு டே லைஃப், switch on the light, automatically electrical energy converted into light energy. In case of fan, electrical energy converted into mechanical energy. Yes, so இந்த மாதிரி different form energy convert பண்ண முடியும். Okay, but the total energy of the isolated systems remains constant. This is the statement of this topic. See the another one example, ABC னு ஒரு different places கொடுத்துருக்காங்க. That is, the total A to C is height h. ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் என்னென்னா ஹச்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று illustration will be given. எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க, ஹச்சுங்கிற ஹைட்டில் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்பொழுது அங்கே என்ன எனர்ஜி இருக்கும், ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 0. எஸ், அட் ஹைட் ஹச்சில் எந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். எஸ், யூ நோ த total energy equation, that is E is equal to kinetic energy plus potential energy. So kinetic energy is 0, the total energy fully potential energy at height hல இருக்கக்கூடியும். Next, it will be transfer. ஒய்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் பொழுது, அப்போ ஒய்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 ஆகாது, கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆகாது, ரெண்டு எனர்ஜியுமே இருக்கும். பெட்வீன் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு கிரவுண்டுக்கு பெட்வீனில் செட்டைன் டிஸ்டன்ஸில், ஹையஸ்ட்லேருந்து ஒரு செட்டைன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது, அப்போ மிட் பாயிண்ட்லாம் டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ யூ கேன் ஆட் போத் கைனெட்டிக் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். எகெயின் அட் கிரவுண்ட், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பியிலிருந்து ஹச் மைனஸ் ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன்லி இன் கைனெட்டிக் எனர்ஜி, பிகாஸ் potential energy is 0. It is that one mark question. இது one mark question. At heightல ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மேக்ஸிமம் ஹைட்டில் டோட்டல் எனர்ஜி ஃபுல்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி. At the state in ground, the total energy fully kinetic energy. Between the height and the ground, that is total energy is the sum of kinetic energy and potential energy. Okay, what is the statement of law of conservation of energy? The law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. Okay, it may be transferred from one to another, but total energy of an isolated system remains constant. Yes, that's all. It's the easiest one. Okay, so total conservation அப்படினாவே என்ன மீனிங், not change. Conservation நாவே not change. Yes, just you write your textbook as well as you write this one. At point h or height, only in potential energy, that potential energy value equal to mgh. Kinetic energy becomes 0. At ground, potential energy value is 0, kinetic energy is half mv square, then total energy is equal to kinetic energy. Between the highest and ground, both two energies are available. So total energy is sum of kinetic energy and potential energy. Okay, that's all. See the next one, that is example number 4.13. Students, see the example number 4.13. First we can see the question, that is an object of mass 1 kilogram is falling from the height h is equal to 10 meter.
an object of mass 1 kilogram is falling from the height h is equal to 10 meter. Calculate the total energy of object at h is equal to 10 meter. First case is total energy of an object at height is equal to 10 meter. And second question is potential energy of the object when is at h is equal to 4 meter. Okay, and third case is kinetic energy of the object when at height 4 meter. So option B and option C, that is the given data la option B option C la question enna same height at height 4 meter la potential energy enna kinetic energy enna அப்படினு கேக்குறாங்க. and option question number D, that is what will the speed of the object when it hits ground la hit பண்ணும்போது என்ன ஸ்பீட்ல இருக்குன்னு கேக்குறான். So, see the first case, that is the total energy of an object at h is equal to 10 meter. 10 meter height la, for example, it takes us a maximum height, maximum point. You know that the maximum height, the total energy becomes fully converted into potential energy. There is no kinetic energy. Kinetic energy value becomes 0. Yes, அப்போ அந்த கொடுத்துருக்கூடிய கிவன் ஹைட் வி டேக் ஏ மேக்ஸிமம் ஹைட். நம்ம மேக்ஸிமம் ஹைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன இங்கே இருக்கும் ஒன்லி இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ பிகம்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் mgh. Yes, that is potential energy formula mgh. What is the m? The mass of the given object. And what is g? That is acceleration due to gravity. And what is h? That is height. Okay, just given data அப்படி substitute பண்ணலாம். Here assume g is equal to 10 meter second power minus 2. So 1 into 10 into 10, just you multiply 3 times we get 100 joule. So at height 10 meter la fully potential energy மட்டும்தான் இருக்கும். That potential energy value becomes 100 joule. Okay, see the second case, that is potential energy of the object when it's at h is equal to 4 meter. அப்போ h is equal to 4 மீட்டரில் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. we are not consider it is a maximum height. இது நம்ம மேக்ஸிமம் ஹைட் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, 10 மீட்டருக்கு கீழே தான் இருக்குது. ஸோ only we take that h value. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், u is equal to mgh பொட்டன்ஷியல் எனர்ஜினால at ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா mgh. ஓகே, so 1 into what is one value, that is mass of the given object, what is 10 acceleration due to gravity, and 4 is the height. Okay, so we get the answer is 40 joule. Yes, and another data, what is that, at the same height what is the kinetic energy of this object. Kinetic energy என்னன்னு இந்த இது கேட்குறாங்க. அப்போ what is the formula for kinetic energy? We use this half mv square. It's a common formula, but in the given data, இந்த டேட்டா கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, we know the total energy. What is the formula for total energy? That is sum of kinetic energy and potential energy. Sum of the kinetic energy and potential energy. Okay, so அப்போ kinetic energy வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஃபார்முலாவை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா we get kinetic energy. So total energy minus at point hல என்ன potential energy. So இப்போ total energy, what is the total energy? 100 joule. At h is equal to 4 meter, what is the potential energy? That is 40 joule. Okay, இப்போ நம்ம கொஸ்டினும் kinetic energy at point 4 மீட்டரில் எவ்வளோ kinetic energy நம்ம பார்த்தோம்னா it is 60 joule. Yes, it is 60 joule. Okay, that's all. சார் இப்போ நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும்னா சார் அது இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, we find the velocity value. That is the velocity of the object, given object. ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருக்கும் பொழுது வெலாசிட்டி என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது, பட் அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்லி வெலாசிட்டி டைரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ghங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. அப்போ வாட் இஸ் h வேல்யூ, தட் இஸ் 6. இங்கே தானே கேட்குறாங்க. இந்த ஹிட் ஆகும்பொழுது என்ன எவ்வளவு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறாங்க. ஓகே, அது ஃபைனலாக சொல்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 60 ஜூலை அனதர் மெத்தட்லேயும் கண்டுபிடிச்சி காட்டியிருக்காங்க. எஸ்,
சிங்கிற இந்த கேஸ்க்கு 60 ஜூல். எப்படி சார் இந்த வீக்கான ஃபார்முலா அப்படின்னா, இட்ஸ் derived ஃப்ரம் த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற டோட்டல் கைனடிக் எனர்ஜிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் எஸ்கேப் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஓகே, that's all. We find the v square value, that is v value, that is v square is equal to 120. இது அப்படி half mv ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get 60 joule. ஓகே, ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான், இதுவும் ஒரு மெத்தட் தான். And the last case, what will be the speed of the object when it hits the ground? அப்போ கிரவுண்டில் என்ன ஸ்பீடில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ கிரவுண்டுக்கு டச் பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ 0 ஆயிரும். அட் பாயிண்ட் ஹச்சில் கைனட்டிக் எனர்ஜி 0, அட் பாயிண்ட் கிரவுண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்போ டோட்டல் எனர்ஜி ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஒன்லி கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி? இதே வேல்யூ தான் இங்கே இருக்கும், half mv ஸ்கொயர். we know the v value and m value, just you substitute the value, we get 100 joule. yes, 100 joule. ஸோ அப்போ இந்த 100 ஜூலை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த half mv ஸ்கொயர்லேருந்து வியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ half mv ஸ்கொயர் ke is equal to half mv ஸ்கொயரில் we need only v ஸ்கொயர், then ke into 2 divided by m, that is v square. We need v value, then we take a square root value. root எடுத்தோம்னா okay. So v is equal to 2 by m into ke. Okay, so substituting m value and ke value, we get square root of 200. அதை ரூட் அவுட் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா 14.12 meters second power minus 1. This is the speed of the object when it hits the ground. கிரவுண்டை ஹிட் பண்ணும் பொழுது. ஸோ இப்போ இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன், தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அட் பாயிண்ட் ஹைட்டில் ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். பிட்வீனில் ரெண்டுமே இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அட் கிரவுண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜிலேருந்து ஸ்பீட் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த velocity of the object, and another one formula will be given, that is v is equal to square root of 2m by k, 2 by m into ke. Okay, see the next problem, students see the example number 4.15. the example number 4.14 we will discuss later. Okay, here see that example number 4.15. okay, see the question first. An object of mass m is projected from the ground with initial speed v0. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டு அதோட மாஸ் m இருக்குது, ப்ரொஜெக்டட் ஃப்ரம் கிரவுண்ட், கீழேருந்து மேலே ஏறிறாங்க. எவ்வளோ இனிஷியல் ஸ்பீடில்? v0ங்கிற இனிஷியல் ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க. அப்போ அட் ஹைட், ஃபைண்ட் த ஸ்பீட் அட் ஹைட் h. கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த ஸ்பீட் அட் ஹைட் h. ஹச்சுங்கிற அந்த பாயிண்டில் என்ன ஸ்பீடில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஜெக்டுடைய வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் அட் ஹைட், தட் இஸ் த கொஸ்டின். ஓகே, ஸோ ஹியர் ஃபஸ்ட் we can see that solution of this problem, that is gravitational force. Already you know one, it's a conservative force, because gravitational force-க்கு எகெயின்ஸ்டாக தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். So gravitational force is conserved as well as energy also conserved. Yes, total energy வந்து கன்சர்வ்டாக இருக்கும். Okay, throughout the motion the total energy is conserved. See this initial and final ஒரு டேப்லெட் கலந்து கொடுத்துருக்காங்க. What is the kinetic energy of initial position from the ground? That is half mv square. Here initial speed is represented v0, so v0 square. At point h it will be half mv square. Yes, what is the potential energy on the ground? That is 0. Already you know one, only groundல kinetic energy மட்டும்தான் இருக்கும், potential energy இருக்காது. Yes, so at the same concept, at point hங்கிற அந்த maximum heightல kinetic energy இருக்காது, potential energy மட்டும்தான் இருக்கும். So that is the final is only kinetic energy. Okay, the total energy on initial point, that is ground, what is the total energy? That is the sum of kinetic energy plus potential energy. So here the on ground
the potential energy is 0, so total energy fully is kinetic energy. Yes, at the same time at point h, what is h, and the h ங்கிறது we not consider as a maximum point அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஹச்சுங்கிறது எப்படி இருக்கலாம், அதுக்கு மேலேயும் ஹைட் இருக்கலாம். ஹச்சுங்கிற ஒரு பாயிண்டில் என்ன ஸ்பீடுங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get at ஹச்சில் டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருந்ததை நம்ம எடுத்துக்கிறோம். Since the gravitational force is conservative, the total energy is conserved throughout the motion. Yesterday classலேயே நம்ம பார்த்தோம் total energy is conserved in conservative force அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம எடுத்து அதிலேருந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். See the given equation, we take the initial kinetic energy half mv square, it will be equal to total energy. இது total energy of the system. இனிஷியலாக என்ன, ஃபைனலாக எனர்ஜி என்ன, அதை தான் நம்ம சொல்லுவோம். இது டோட்டல் இனிஷியல் எனர்ஜி. இனிஷியலாக டோட்டல் எனர்ஜி ஹாஃப் எம்வி நாட் ஸ்கொயர். இது ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த அட் ஹைட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி. ரெண்டே ஈக்குவேட் பண்ணணும்னா எனர்ஜி பிகம்ஸ் கன்சர்வ்டு. காமன் டேமை நம்ம என்ன செய்யலாம், இங்கே கேன்சல் பண்ணி, இப்போ காமனாக இதுலேருந்து நம்ம எம் வெளியே எடுத்துகிட்டு எம் இங்கிட்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி அந்த பாயிண்ட் ஹச்சில் என்ன ஸ்பீடுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வி நாட் ஸ்கொயர். இதை மாடிஃபை பண்ணால் வி கெட் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. திஸ் ஈக்குவேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் மாதிரியே இருக்குது. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் அதே மாடிஃபை ஃபார்மாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தேவை, ஃபைண்ட் த ஸ்பீட் அட் ஹைட்டில் என்ன ஸ்பீடுன்னு. ஸோ தட் இஸ் வி. அந்த விங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 2gh இங்கிட்டு கொண்டு வந்துட்டு அப்போ வி நாட் ஸ்கொயர் மைனஸ் 2gh ஈக்குவல் டு வி ஸ்கொயர். டேக் ஏ ஸ்கொயர் ரூட் வேல்யூ. வி ஃபைண்ட் வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் ஸ்கொயர் மைனஸ் 2gh. இன் எக்ஸாம்பிள் நம்பர் 4.13 வி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, மைனஸ் 2gh, சரி ஒன்லி 2gh கொடுத்துருந்தான். எஸ், அதே ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. பட் வி நாட்டுங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்பீடில் இங்கே த்ரோ பண்ணுறான். சப்போஸ் இனிஷியல் ஸ்பீடு 0 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒன்லி 2gh மட்டும்தான் இங்கே வரும். எஸ், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு கிடைக்கிது. கால்குலஸ் மெத்தடில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். See the next problem. Students, see the example number 4.16. This is the last topic of today's class. Okay, first here see the question of the problem. An object of mass 2 kg attached to a spring is moved to a distance x equal to 10 meter from its equilibrium position. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், ஜஸ்ட் யூ ரீகால் த டாபிக். ஓகே, இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஈக்லிபிரியம் பொசிஷன் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வில் பி கிவன். எஸ், தட் இஸ் எஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். The surface is frictionless surface. Okay, this is the given data. Here the question is, when the mass cross the equilibrium position, what is the speed of mass? If the mass cross the equilibrium position, and the object mங்கிற அந்த மாஸ் இருக்கக்கூடிய 2 kg ஆப்ஜெக்ட் எங்கே அந்த ஈக்லிபிரியம் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பொசிஷனை கிராஸ் பண்ணும் பொழுது என்ன ஸ்பீடில் கிராஸ் ஆகும். செகண்ட் ஒன், what is the force act on the object when mass cross the equilibrium position and extreme position x equal to plus or minus 10 meter. Plus or minus 10 meterனா ஈக்லிபிரியம்லேருந்து 10 மீட்டர் போகலாம், ஆட் ஆகுது. மீன் பொசிஷன்லேருந்து ரைட் சைடு, மீன் பொசிஷன்லேருந்து லெஃப்ட் சைடு, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸை தான் இங்கே சொல்லுவாங்க. ஓகே, இந்த அனதர் ஒன் டேட்டா தட் இஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். The spring force is conservative force. Yes, elastic potential energy is also one of the example for conservative force.
ஸோ த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே அதுதான் நமக்கு க்ளூ. ஏன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஈக்குலிபிரியம் பொசிஷனில் என்ன ஸ்பீடில் கிராஸ் ஆகுங்கிறது கேட்குறாங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். அப்போ 10 மீட்டரில் போகும்பொழுது டோட்டலாக இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிற நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும்பொழுது கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 0 ஆயிரும், ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு U. The elastic potential energy formula will be changed. In case of gravitational force, it becomes mgh. Here spring elastic potential energy, that is half kx square. Okay, half kx square. What is k? K is a force constant or spring constant. Yes, what is x? That is displacement from mean position la irundhu pogudiyadhu. Appo total energy is 50 joule. Yes, இது 100 divided by 2 50 joule. ஓகே, அட் மீன் பொசிஷன். இப்போ மீன் பொசிஷனில் பார்த்தோம்னா டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ 0, எல்லாமே 0வாக தான் இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஒன்லி எது மட்டும் இங்கே இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், half mv², அது மட்டும்தான் இருக்கும் மீன் பொசிஷனில். இப்போ இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், v என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி என்ன, அந்த மீன் பொசிஷனை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த 2 கிலோகிராம் மாஸுடைய வெலாசிட்டி, வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணலாம். So square root of 2ke, just you modify this expression, we get this formula. Just இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 2ke divided by m வரும், v square value, we take v value, just take square root value. Okay, 2 into ke value already we find, that is 50 joule. Mass, what is the mass, is 2 kilogram. The kilogram is correct unit for SI unit. Just you substitute 2 cancel, we get only square root of 50 meter second inverse. We take square root value of 50, we get 7.07 meter second inverse. This is the speed of the object cross the equilibrium position. Equilibrium position means x equal to 0. Okay, so up again next என்ன சொல்றாங்க, what is the force act on the object when mass cross the equilibrium position and extreme positions, 2 positions கொடுத்தறான். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிளாக நம்ம சொல்லலாம் எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற பொழுது மீன் பொசிஷன் தெரியும். யூ நோ த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஃபார்முலா, தட் இஸ் F is equal to kx minus kx. Yes, minus kx or plus kx minus kx. So that means elongation towards positive axis. Applied ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் எது இருக்குங்க, அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் இருக்கும், தட் இஸ் எலாங்னேஷன், இழுக்கிறோம். எஸ், அப்போ எலாங்னேஷன் போகும்போது ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா மைனஸ் கேஎக்ஸ். எஸ், substituting k value 1 and minus 1 into 10, displacement is 10, so minus 10 Newton. சரி, ஏன் சார் எலாங்னேஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 10 மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் பாசிட்டிவ் 10 மீட்டர் மீன்ஸ் ஸ்ட்ரெச், இழுக்கிறது, அந்த ஸ்ப்ரிங்கை அந்த 2 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இழுக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்குது, ஸோ அதனால் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். இப்போ மீன் பொசிஷன்லேருந்து 10 மீட்டர் இழுக்கிறாங்க. அடுத்து என்ன, எகெயின் பேக் டு அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், கோயிங் டு மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன, கம்ப்ரஸ் பண்ணுறோம். அப்போ கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 10 நியூட்டன், பாசிட்டிவ் 10 நியூட்டனில் கிடைக்கும். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு மொமெண்டரி ரெஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு plus or minus 10 meter, even though it experiences maximum force at both these points. Okay, it's the easiest problem. First case, find the speed of the object. Second case, what is the what is the force act on the object to extreme position. To extreme positionல என்ன ஸ்பீடில் ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் கேஸ். ஓகே, இன் திஸ் கிளாஸ் we can discuss only laws of conservation of energy and related problems. 3 example problems நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ just you learn thoroughly students, and these example problems just you practice in your home. Okay, it's the easiest one, and also you try to solve some exercise problem related this topic. Okay students, that's all. Thank you students.